ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Game on Solution, South India's #1 turf construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. குப்பாப்பாயா இப்போ ஒருத்தர் சொல்றாருன்னா அதை ஏத்துக்கிற மனநிலை இல்லை. நீங்க ப்ரொமோஷன்ஸ் ஹைட்டா கொடுக்கும்போது அப்போ அதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் தானே வரும். அந்த படம் தப்பா இருக்கும்போது ஒரு தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. ஆனா அந்த படம் பார்த்தவனுடைய உணர்வுகள் ஒன்று இருக்கும் இல்லையா, எனக்கு ஜாரிங்கா இருக்கு, 3D எஃபெக்ட் எனக்கு பெருசா பிடிக்கல, ஏங்க படத்துல எஃபெக்டும் இல்லைங்க, காத்திட்டே இருக்காங்க, எனக்கு காது வலிக்குதுங்க, இதை சொல்றதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது வந்து அது கழுத்து நெரிக்கிற மாதிரி இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக இந்த கங்குவா படத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2க்கும் அது பிரச்சனை வந்தது. இடையில வந்து அமரன் படத்துக்கு யாராவது படம் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்து இந்த FDFS யூடியூபர்ஸ் எடுக்கும் போதும் வேணும்னே எங்க நெகட்டிவாக கொண்டு போய் கொடுத்தாங்களா? இதனால எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார நோக்கத்தில் பேசுகிற பேச்சு மாதிரி உங்களுக்கு தெரியலீங்களா? ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப குறைவாக வருவாங்க, ஃபேன்ஸ் தானே மோஸ்ட்லி வருவாங்க, அதுக்கப்புறம் தானே ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து எதிர்மறை விமர்சனம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டா, ஒருவேளை நாளைக்கு ஒரு சூப்பர் படம் உள்ள வந்து எந்த விமர்சனமே இல்லாமல் கண்டுக்கிடாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த படம் கவனிக்கப்படவில்லை, அது பண்ணவில்லை, இது பண்ணவில்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு அதையும் பேசத்தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ சின்ன படங்கள் வரும்போது அவங்களுக்கு பெருசாக கையை கடிக்காது. ஓடுன்னா என்ன, ஓடாட்டின்னா என்ன, லாப கணக்கு நஷ்ட கணக்குன்றதாலும் வசூலுங்கிறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். பட் இந்த படம் அப்படின்னும் போது அடித்தா ஜாக்பாட்டு. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவர் ஒரு வாய்ஸ் நோட்டும் ரீசெண்டாக வந்துச்சு. அதாவது வந்து இந்த ஒரு படம் வெளியிடுதுன்னா அந்த படத்தை பார்த்து பப்ளிக் ரிவ்யூ எடுக்காதீங்க, அது வந்து பெரிதளவில் கலெக்ஷனை பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவுமே இப்போ வந்து பேசப்படுது பெருசாக. அது பண்ணலாமா சார்? சரியா இருக்குமா? ஏன்னா அது வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு வந்து இவங்களே வந்து ஒரு ஸ்டபனாக ஒரு முடிவு எடுக்கிறது சரியான விஷயமா? அதாவது இது ஃபஸ்ட்டு இந்த கங்குவா படத்தில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடியுமே இந்தியன் 2 படத்துக்குமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்தது. பப்ளிக் ரிவ்யூஸை நீங்கள் தடுக்க முடியாது சார். ஏன்னா இப்போ முதல் நாள் தேட்டருக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னா, அதாவது ஹோட்டல் கடையில் நாங்கள் சாப்பிட்றோம், ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு ஹோட்டல் முன்னாடி நின்று இந்த கடையில் சாப்பிடாதீங்க நம்ம சொல்லுவோமா? ஒரு ஜவுளி கடையில் போய் நிற்கிறோம், இந்த கடையில் துணி எடுக்காதீங்க நம்ம சொல்லுவோமா? அதே மாதிரி நம்மளே என் தேட்டரில் வந்து நின்றுட்டு இந்த படத்தை பார்க்காதீங்க நம்ம எப்படி அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்ட கேள்வி என்னமோ ஒரு நியாயமாக தெரிந்தாலும் நீங்கள் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்றேன், எனக்கு சாப்பாடு பிடிக்கல, சாப்பாடு சரியில்லை, சப்ளை சரியில்லை, ஒன்று நான் அங்கே போய் சண்டை போட முடியும், இல்லை அங்கே அதே மாரி அந்த கஸ்டமருக்கு தான் முக்கியம் அப்படின்னா அவங்க வந்து கொடுத்த காசை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. இப்போ ஒரு துணி கடையில் போய் எனக்கு துணி வாங்குற சாட்டிஸ்ஃபேக்டாக இல்லை அப்படின்னா, அது ஏதாவது டேமேஜாக இருக்குன்னா நான் கொடுத்து ரிட்டர்ன் வாங்க முடியும். இல்லை எனக்கு அதுக்கு பீஸ் இல்லை அப்படின்னா எனக்கு அமௌண்ட்டு நான் ஏதாவது எனக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுவேன், ரீஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் அதே இது ஒரு தேட்டரில் ஒரு பப்ளிக் வந்து ஒரு படம் பார்க்குறாங்க, அந்த படம் சரியில்லை அப்படின்னா தேட்டர் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுமா? பண்ணாதில்ல. சரி, இப்போது இவங்கெல்லாம் வந்து அஸ்பர் எம்ஆர்பி ரேட்டில் ஒரு ப்ராடக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் நம்ம போகிறோம். இங்கே தேட்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, 250 ரூபா மேட்டரோட முடிஞ்சிருக்கும். ஒரு பாப்கார்ன் வாங்குறாங்கண்ணா ஒரு 500 ரூபா ஒரு தனி மனிதருக்கு ஒரு பார்க்கிங்க்கு. ஸோ ஓவராலாக நியர்பை வந்து ஒரு 700 to 900, 1000 வரைக்குமே வந்து ஒரு படத்துக்கு ஒரு செலவு ஆகுது. இப்போது ஒரு 1000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு படம் பார்க்குறாங்க, அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வராங்க, அந்த படம் கொடுக்குற உணர்வோடைய கொந்தளிப்பில் அவங்க வந்து வெளியில் கேட்குறாங்க. இந்த இடத்துல யூடியூபர்ஸ் வந்து அதை கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பில் அவங்க பேசுகிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இப்போது இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து அவங்க அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு பாப்கார்ன் 500 ரூபாய் விற்கிற அளவுக்கு அந்த பாப்கார்னில் என்ன இருக்குது? எம்ஆர்பியோட அதிகமாக தான் இருக்குது. எல்லா பொருளும் எம்ஆர்பியோட அதிகமாக தான் இருக்குது. இது வரைக்கும் எம்ஆர்பியோட அதிகமாக அங்கே விற்கிறாங்க, யாருமே நம்ம கேள்வியும் கேட்கல. இதை தாண்டி நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். இப்போ படம் பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது அந்த கொந்தளிக்கிறதுல என்ன தவறு இருக்குங்கிற இது தேட்டர் வாசலில் உள்ளே விடக்கூடாதுன்றாங்கல்ல. சரி, தேட்டர் வாசலில் உள்ளே விடலை, தேட்டர் வெளியில் வந்து நின்று எடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? என்ன சார் பண்ண முடியும்? பப்ளிக் அப்படின்னும் போது எங்கே வேணாலும் பப்ளிக் தானே. தேட்டர் வாசல் இருந்தால் ப்ரொஃபஷனலாக எடுக்கிறாங்க, படம் பார்த்துட்டு வராங்க, அவங்க இமீடியட்டாக ரிவ்யூ எடுக்கிறாங்க. அதில் வந்து ஹானஸ்ட்டாக தான் இருக்க போகும். ஆமாம், ஏன்னா படம் பார்த்தவங்க தான் சொல்கிறாங்க. ஆமாம், படம் பார்த்துட்டு தேட்டர் வாசல் நிற்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வெளியே வந்து தான் எல்லாருமே எடுக்கிறாங்களே தவிர ஒரு 10 பேர் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு தேட்டருக்குள்ளே தள்ளி விட்டுலாம் எடுக்க முடியாது. கரெக்ட். ஆமாம். ஸோ படம் முடிச்சுட்டு வெளியில் வராங்க, தேட்டர் வாசலில் நிற்கிறாங்க, எடுக்கிறாங்க. இப்போ தேட்டர் வாசல் நிற்கக்கூடாது அப்படின்னா வெளியில் வராங்க. இப்படி வெளியில் வந்து ரிவ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் இப்போ அடுத்த பிரச்சனையெல்லாம் வரும். யாரோ ரிவ்யூ பேசுவாங்க, படம் பார்த்துருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன வேணாலும் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ தேட்டரை விட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு சித்தரிப்பாயிடாதா? ரெண்டாவது வந்து அந்த எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது
படம் நல்லா இல்லைன்றது ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன் சார். ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க நல்லா இல்லைன்னு. ஆமா அவங்க எல்லா படத்துக்குமே நல்லா இல்லைன்னு சொல்லலையே. கரெக்ட். ஆமா ஸ்பெசிஃபிக்காக இந்த கங்குவா படத்துக்கு தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. இதுக்கு முன்னாடி இந்தியன் 2க்கும் அது பிரச்சனை வந்தது. இடையில வந்து அமரன் படத்துக்கு யாராவது படம் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்தது இந்த FDFS இதில் யூடியூபர்ஸ் எடுக்கும்போதும் வேணும்னே எங்கே நெகட்டிவாக கொண்டு போய் கொடுத்தாங்களா? பாசிட்டிவாக கொடுக்கும்போது மட்டும் அதை எதுவுமே கண்டுக்கிறல. ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும்போதே வந்து உடனே வந்து அதுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் தேவையா? ஒரு நல்ல விஷயங்கள் அமரன் படத்தை எல்லாருமே நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க சார். லப்பர் பந்து சார், எந்த ப்ரொமோஷன்ஸும் இல்லை, பட்ஜெட்டும் கம்மி. இந்த படத்தை வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வேலையும் இல்லை, பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க, ரசிக்கிறாங்க, வெளியில் வரும்போது சந்தோஷமாக பார்த்துட்டு வெளியில் வராங்க. அதையே எடுத்து தான் போடுறாங்க. அதை யாருமே எதுவுமே பாராட்டலையே. அப்போது ஒரு யூடியூபர்ஸ் பாசிட்டிவாக ஒரு ரிவ்யூஸை போட்டு பேசும்போது அதை வந்து எங்கேயுமே வந்து பாராட்டி எதுவுமே பேசலை. ஆனால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் வந்திருக்கு, அந்த படத்தை நெகட்டிவாக பப்ளிக் பேசுகிற ஒரு விஷயத்த பேசு பொருளாக எடுத்து இதனால் எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறது, இது முழுக்க முழுக்க ஒரு வியாபார நோக்கத்தில் பேசுகிற பேச்சு மாதிரி உங்களுக்கு தெரியலைங்களா? கரெக்ட். அதான் ப்ராஃபிட் வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொண்டாடுறாங்க, லாஸ் வரும்போது நம்ம மேலே பழிய போடுறாங்க. இது அப்படியே விட்டாவா? அதான் சார், இப்போ பப்ளிக் ஒப்பீனியன்கிறது ஒப்பீனியன் தான். வேர்ட் ஆஃப் மவுத் என்ன சொல்ல போனால் சார், இந்த நீங்கள் சொல்கிற இந்த பெரிய படங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கங்கிறீங்க? ஜென்ரல் ஆடியன்ஸை விட அந்த படத்தோட ஹீரோவுடைய ரசிகர்கள் தானே வருவாங்க. இப்போ அவங்க ஆதங்கப்பட்டு பேசுறது இவங்க என்ன சார் பண்ண முடியும்? கரெக்ட். அவங்களே ரொம்ப அதிருப்தியில் வந்திருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் 2 days எப்படி இருந்தாலும் ஃபேன்ஸ் தான் வர போகிறாங்க. அப்போ ஃபேன்ஸ் பார்த்து தானே மேக்ஸிமம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப குறைவாக வருவாங்க, ஃபேன்ஸ் தானே மோஸ்ட்லி வருவாங்க. அதுக்கப்புறம் தானே ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து எதிர்மறை விமர்சனம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டா, ஒருவேளை நாளைக்கு ஒரு சூப்பர் படம் உள்ளே வந்து எந்த விமர்சனமே இல்லாமல் கண்டுக்கிடாமல் போயிடுச்சு அப்படின்னா, இந்த படம் கவனிக்கப்படவில்லை, அது பண்ணவில்லை, இது பண்ணவில்லைன்னு சொல்லிட்டு நாளைக்கு அதையும் பேசத்தான் செய்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் போகும் இடம் வெகு தூரம் இல்லைங்கிற ஒரு படம், அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே நல்ல படம், போய் பார்க்கக்கூடிய படம் தான் சொன்னாங்க. அந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் ராஜ் நல்லா வந்து கொண்டாடப்பட வேண்டியவன்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கொட்டுக்காளி படமும் வாழை படமும் இந்த ஒரு படத்தை அமைக்கிருச்சு. அதுக்கு காரணம் அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தை பற்றி பெருசாக ப்ரமோஷன் பண்ணலை. இந்த படம் அடி வாங்கிருச்சு. ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தானே இந்த படத்தை நம்ம கொண்டாட தவறிட்டோம். அப்பயும் இதே டிஜிட்டல் மீடியம் தானே பேசுது. இப்போ இந்த கங்குவா படத்துக்கு இவங்க கொடுத்த ப்ரொமோஷன்ஸ் ஆகுது. அந்த ப்ரொமோஷன்ஸோடு இவங்க வந்து நம்ம ஒரு படம் பார்க்க உட்காடுறோம், கொடுத்த ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து வாயை பழந்து பார்க்கும்போது எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னும் போது அது வந்து தவறாக சித்தரிக்கப்படுறது எதனால்? அப்போது என்ன தவறு இருக்குது? இப்போ இதே படத்தை வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் கொண்டாட தவறுப்பட்ட படம் இது வந்து சார், நம்மளே இதை வந்து சொல்ல வேண்டாம். அவங்க ஆக்ட்ரஸ் ஜோதிகாவே வந்து நான் ஒரு சினிமா லவராக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் படம் வந்து சரியில்லை, சவுண்டு ஜாரிங் அப்படின்னு அவங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சார். ஒரு நல்ல திரைக்கதைக்கு அழகு முதல் 15 நிமிடத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே ஆடியன்ஸை கொண்டு போயிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. ரைட்டர் சுஜாதா திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ரைட்டர் சுஜாதாவோடைய ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் யாராவது இருக்காங்களா என்ன? அப்படிப்பட்ட ஒருத்தவர் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்போது இவங்க அரை மணி நேரம் டைம் கொடுத்து அரை மணி நேரம் படம் உள்ளேயே போகலை, அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குல்ல பார்க்கலாம்ல அப்படின்னா, இந்த அரை மணி நேரம் படம் நல்லா இல்லைன்றதுக்காக வந்து தேட்டர் டிக்கெட்டில் வந்து அரை மணி நேரம் போர்ஷனுக்கான உனக்கு காசை கம்மி பண்ணிட்டு வாங்குவாங்களா என்ன? அப்புறம் என்ன சார் லாஜிக் இது? அரை மணி நேரம் படம் பிடிக்கல, அதுக்கப்புறம் நீ என்ன தான் கொடுத்தீங்கனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது. அதெல்லாம் 1-2 தப்பி பிறந்த படங்கள் தான் இந்த மாதிரி தப்பிச்சு போகும். எல்லா படங்களும் அப்படிலாம் தப்பிக்காது. அரை மணி நேரம் படம் நல்லா இல்லை அப்படின்னா அது நல்லா இல்லை தான், அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு மீடியத்தை குறை சொல்கிறது பிரச்சனை கிடையாது. யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மீடியம். இந்த மீடியமில் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, அது பப்ளிஷிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது ஒரு தொழில். அது நல்லது கெட்டதுங்கிறது அடுத்த ஒரு விஷயம். ஆடியன்ஸ் பேசுனது தானே எடுத்து போட்டாங்க. ஆமாம் ஆமாம். தேவையில்லாமல் வேறு எதுவும் கருத்துக்கள் சொன்னாங்களா? ஏதாவது அப்யூசிவ் லாங்குவேஜ், ஃபில்த்தி லாங்குவேஜ் ஏதாவது இருந்ததா? அப்போது அவங்க என்ன பேசுகிறாங்களோ அப்யூசிவ் லாங்குவேஜ் இருந்தாலும் பீப் சவுண்டு போட்டு எல்லாத்தையும் மறைச்சி தானே அங்கே போடுறாங்க. இப்போது இந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்த போடுறாங்க, அதை ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இது போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சார் இது இருக்குது, உரிமை இருக்குது? நீங்கள் அதில் நெறிமுறைகள் சொல்லலாம். இப்படி பண்ணாதீங்க, நெகட்டிவாக ரொம்ப போடாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, நீங்கள் தேட்டர் வாசலில் விடக்கூடாதுங்கிறீங்களே, நாளைக்கு தேட்டர் வாசலில் வரமாட்டாங்க, அவ்வளோதான். தேட்டர் வாசலில் நிற்க மாட்டாங்க. பட் தேட்டருக்கு வெளியில் நின்று அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல, இவ்வளோதானே விஷயம். தேட்டர் வாசலில் நிற்கிறாங்க, இப்போ தேட்டர் வாசல் விட்டு வெளியில் நின்று பேச போகிறாங்க, இவ்வளோதானே வித்தியாசம். நெகட்டிவ் ஃபீட்பேக் போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து யூடியூபர்ஸை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது சார். அது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயம். சரி, இவ்வளோ பண்ணுறவங்க நான் என்ன கேட்குறேன்னா, ப்ரொமோஷன்ஸ்னால் மட்டும் இதே யூடியூப்பை தானே நிறைய பேர் அணுகிறாங்க. ஆமாம்.
அதில் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. ஒரு முக்கியமான சோஷியல் மீடியா தளங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த மூவி டீமே வாலண்டியராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, பேசுகிறது, அந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரி. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த படத்துடைய டீசர், ட்ரெய்லரை பற்றின விஷயங்கள், சின்ன சின்ன கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுகிற இன்டர்வியூஸு, அப்புறம் இதற்கடுத்து இன்னொரு யூடியூப் தளங்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆஸ்டன் பேண்டு, எல் பேண்டு, அப்புறம் ஆடு, போஸ்ட்ரு இதெல்லாம் கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ கேட்டகரி லெவலில் ப்ரொமோஷன்ஸுக்கு இந்த யூடியூப் தேவைப்படுது. ஆனால் இந்த ப்ரொமோஷனை மட்டும்தான் யூடியூப் பண்ணணுமா? ஏன் மக்கள் பேசுகிற அந்த ஒரு விஷயத்தை ஏன் இந்த யூடியூப் எடுத்து பண்ணக்கூடாதா? அப்போது மறைமுகமாக என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி, அப்போ நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லணும், அங்கேருந்து நெகட்டிவ் வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்களா? இது ஒரு கேள்வி எழுப்புது இல்லை? கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், புரியுது சார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ரிவ்யூவே நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு பண்ணலாமே. ஏன்னா இந்த ஒரு வாரத்தை நாங்கள் போட்ட காசில் ஒரு பாதியாச்சும் எடுத்துருவோம். ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து படம் ரீச் ஆகும் தான், பட் ஆனால் ஒரு வாரம் கழிச்சு பண்ணுங்க அப்படின்றது எந்த அளவுக்கு சரியாக இருக்குமா? அது ஒரு படம் வந்து 7 நாளுக்கு அப்புறம் 8 நாளுக்கு அப்புறம் படத்தை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்றது இதிலே வந்து தப்பாக இருக்குது. ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், ஒரு படத்தின் வேலை பார்க்கிற தொழில்நுட்ப கலைஞன் ஒவ்வொருத்தவனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தீர்மானிக்குது. அந்த தயாரிப்பாளர் இருப்பானா இருக்க மாட்டானாங்கிறதையும் அந்த ஒரு வெள்ளிக்கிழமையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேடையில் சொன்னார். சரிங்களா? இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ மொத்தத்துக்கே 7 நாள். இந்த வெள்ளிக்கிழமை நான் ரிலீஸ் ஆகிற படத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்காக நான் ரிவ்யூன்னு சொல்லி இந்த படத்தை பற்றி போட்டால் நல்லா இருக்குமா? இல்லை அந்த படம் தேட்டரில் தான் இருக்குமா? தேட்டரில் இல்லாத படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணி என்ன பண்ண போகிறேன்? உண்மை. இப்போ நீங்கள் அது ஒரு 2 நாள் கழிச்சு, இல்லை முதல் நாள் பண்ணாதீங்க, 2வது நாள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயம் உண்டு. ஓகே, முதல் நாள் பண்ண வேண்டாம், ஆடியன்ஸு அப்போ அவங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து யூடியூப் ப்ரொபகண்டா பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லாமல் ஒருவேளை வந்து பப்ளிக்கே பிடிக்கலை போல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரலாம். அதுக்கடுத்து செகண்ட் டே வந்து ரிவ்யூஸ் போடும்போது அது மாறுதலுக்கு உள்ளாகலாம். ஸோ இது என்னன்னா அல்டிமேட்டாக வந்து ஒரு சிலர் யூடியூப் சேனல் வந்து அப்யூசிவ் வேர்டு யூஸ் பண்ணல, அவங்களுடைய வட்டார வழக்கில் சில விஷயங்கள் பேசும்போது இங்கே தப்பாக சித்தரிக்கப்படுது. இந்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த படம் லாபம் தரலை அப்படிங்கிற ஒரு வன்மத்தில் பேசுகிற மாதிரி தான் எனக்கு இது தோணுது. ஓகே. அண்ட் இப்போ பொதுவாக இப்போ ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தனி மனித தாக்குதல் பண்ணுறாங்க, தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்றது அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுவுமே வந்து ஒரு இதாக சொல்கிறாங்களே, நீங்கள் இதனால் இப்படி வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணாதீங்க, படம் பிடிக்கலன்னா அதில் இருக்க நெகட்டிவ்ஸ் மட்டும் சொல்லுங்கள், தனி மனித தாக்குதல் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல சார்? இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரிவ்யூ அது உண்மைதான் சார். அதாவது அந்த அறிக்கையில் நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. தனி மனித தாக்குதல் கூடாது சார், தனி மனித தாக்குதல் கூடாது. இப்போ ஒரு நடிகர் ஒரு நடிப்பு கொடுத்துருக்காருன்னா அவருடைய பங்களிப்பு சிறப்பாக செய்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம எதுவுமே அங்கே சொல்ல முடியாது. தனி மனித தாக்குதல் கண்டிப்பாக கூடாது, அதை நானுமே சொல்கிறேன். பட் ஒரு படத்தை பற்றி நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், அது தப்பாக இருக்குது அப்படிங்கும்போது தப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த படம் தப்பாக இருக்கும்போது ஒரு தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த படம் பார்த்தவனுடைய உணர்வுகள் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ நான் கங்குவா ஒரு படம் பார்த்துட்டேன், எனக்கு ஜாரிங்காக இருக்குது, 3D எஃபெக்ட் எனக்கு பெருசாக பிடிக்கல. ஏங்க படத்தில் எஃபெக்டும் இல்லைங்க, காத்திக்கிட்டே இருக்காங்க, எனக்கு காது வலிக்குதுங்க, இதை சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது வந்து அது கழுத்து நடிக்கிற மாதிரி இல்லையா? நான் வந்து அந்த நடிகரை பற்றியோ நடிகையை பற்றியோ அந்த இயக்குனரை பற்றியோ இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு நான் ஏதாவது பேசியிருந்தா அது தவறு. நான் சொல்கிறது நான் இல்லை, பொதுவாக மக்கள். இப்போது ஒட்டுமொத்தமாக அவங்க ஒரு படம் சரியில்லை, நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், இந்த நடிகர்கிட்ட இருந்து நாங்கள் வேற ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி தப்பாகும் சார்? இங்கே தனி மனித தாக்குதல் கூடாது சார், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்காக வந்து ஒரு படத்தில் வந்து தனி மனித உணர்வை நீ வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் இது குரல் வலியை பிடிக்கிற மாதிரி தானே? அது எவ்வளோ பெரிய தவறு? வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே இது பண்ணுற மாதிரியான ஒரு செயலை அவங்களுக்கு தெரியலைங்களா? கரெக்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காக மட்டுமே நான் நகர்த்துற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வியாபாரம் தடைப்படுது. ஆமாம், ஒரு படம் வீழ்ச்சியை கொடுக்கும், ஒரு படம் வளர்ச்சியை கொடுக்கும். இது தொழில், அது சினிமாங்கிறது ஒரு பெரிய தொழில். ஸோ அதில் வந்து இந்த ஒரு படம் வீழ்ச்சியை கொடுக்கும் பட்சத்தில் கொடுக்கப்படுற இதே ஆதங்கம் அமரன் படம் வெற்றியை கொடுக்கும்போது கொடுக்கவில்லை. அப்போ என்ன பிரச்சனை? சரி, இந்த படத்தையெல்லாம் விட்டுருவோம் சார், நம்ம அப்படியே கொஞ்சம் பேக்கில் போகலாம். 1000ல் ஒருவன் செல்வராஜன் சாரோட படம் இன்றைக்கி அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அன்றைக்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியா இல்லை, பெருசாக இல்லை, வெறும் பிரிண்டிங் மீடியா இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் டிவி மீடியம், இதில் தான் அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க.
நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் நாள் எதிர்மறை விமர்சனங்கள் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு படத்தோடைய வியாபாரங்கள் பெருசாக தடுக்கப்படுது அப்படின்னும் போது, அன்றைய காலகட்டங்களில் எதுவுமே இல்லாத இடத்துலையுமே அந்த படம் பெருசாக போகலையே. செகண்ட் ரிலீஸில் வந்து எல்லாருமே கொண்டாடினாங்களே. 10 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம். அப்போ பப்ளிக்கோட ஒப்பீனியனை நம்ம என்ன சொல்ல முடியும்? அன்னைக்கு கொண்டாட தவறிய படம் அன்பே சிவம், அதை இன்னைக்கு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே, அன்னைக்கு கொண்டாடலையே. பப்ளிக்கோட ஒப்பீனியனை எப்படி சார் நம்ம மாற்ற முடியும்? அவங்களுடைய அன்றைய மனநிலையில் அவங்க பார்த்த படத்துடைய ஒரு கருத்து சார். இன்றைக்கி ஒரு படம் பார்க்கணும். இன்றைக்கி கங்குவா படத்தை நீங்கள் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கங்குவா படத்தை ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் எல்லாருமே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் 5வது நாள் 6வது நாள் என்ன சொன்னாங்கன்னா, படம் அங்கங்கே கொஞ்சம் சரியில்லை, பட் இடையில அந்த காட்டில் நடக்கிற போர்ஷன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க அடுத்த ஒரு 3 நாள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு நீங்கள் சைக்கலாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. காரணம் என்னென்னா, உங்கள் கொடுத்த பில்டப் வாய்ப்புலேருந்து பார்ப்பீங்க, 2000 கோடி வசூல் செய்யும். நீங்கள் வந்து இதே நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வாங்க, அந்த வெற்றி விழாவில் வந்து இருக்கிற எல்லா விநியோகஸ்தரையும் உட்கார வச்சு நான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோடு உங்களுக்கு காட்டுறேன். இந்த படத்தோட விஷுவல் வேறன்னு வரும், கட்டுக்கடங்காத காட்டாற்று வெள்ளம் மாதிரி இருக்கும். இந்த படத்தை நான் 100 தடவை பார்த்துட்டு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இப்படி ஒரு படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கலாம் சார். அது ஓவர் டூ பண்ணி சூப்பர் ஹைப் மாதிரி நீங்கள் ஒன்று கொடுக்கும்போது, ஓஹோ படம் வேறு லெவலில் இருக்கும் போல நம்பி உட்காரும்போது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்ற ஆதங்கமும் அதில் ஒரு காரணம் தானே. அந்த ஆதங்கத்தோடைய ஒட்டுமொத்த வெளிப்பட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரு 3-4 நாளில் எல்லா ஆடியன்ஸும் பார்த்து சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் படம் சரியில்லையாப்பா, சரியில்லை தானே, சரி பரவாயில்ல ஏதோ ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு ஆடியன்ஸ் உள்ள வராங்க. அவங்க உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து எந்த தாட் ப்ராசஸும் கிடையாது. படம் நல்லா இல்லைங்கிற மனநிலையோட உள்ளே உட்காடுறாங்க. உள்ளே உட்காரும்போது அவங்க படம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அங்கங்கே அப்படி இப்படினாலும் அதுக்கப்புறம் இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தெரியுது. ஓகே சார். அண்ட் இவங்க அறிக்கையில் வெளியிட்ட மாதிரி ஒரு 3 படங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா. இந்த படங்கள் தான் வந்து பெரிதளவில் வசூல் பாதிச்சது வந்து இந்த FDFS ரிவ்யூனால தான் அப்படின்னு. அண்ட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய ஆகச்சிறந்த படம்னு சொல்ல முடியாது. வேட்டையில் உள்ள கருத்து எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. பட் இந்த படம் வந்து நல்ல படமாக இருந்ததுன்னா அதுக்கான கருத்துக்கள் வேற மாதிரி இருந்திருக்கும். இது அப்பப்போ அவங்க கொடுத்த ஐப்னால அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணாதான் நம்மளோட கருத்துக்களை சொன்னோம், அதில் அந்த வசூல் பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவங்க குறிப்பிட்டு இந்த 3 பெரிய படங்கள் சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? சின்ன படங்கள் குறிப்பிடவே இல்லை. அப்போ இவங்க வந்து பெரிய பேனர்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா குரல் கொடுப்பாங்களா இந்த மாதிரி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்? இல்லை, இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக நம்ம முதல்ல இந்த 3 படங்களை பற்றி பேசலாம். இப்போ இந்தியன் 2ங்கிறது ஆல்ரெடி இந்தியன்ற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படம். சங்கர், கமல்ஹாசன் ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்தில் எங்கேருந்து மைனஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறீங்க? படம் ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் பார்க்கும்போது சித்தார்த்தா அந்த ரோல் ஒன்று பண்ணும்போது ஒரு விஷயம் போகுது, சோஷியல் காசஸ் பற்றி பேசுகிறாங்க. நல்லா போயிட்டு இருக்க படம் திடீர்னு வந்து இந்தியன் தாத்தா எங்கே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்போது அப்படியே படுக்குது. லாஜிக் மிஸ் ஆகுது, எல்லாமே மிஸ் ஆகுது. அது வரைக்குமே எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்தியனில் ரசித்த வர்மா கலையை இங்கே தப்பாக ஒன்று சித்தரிக்கிறாங்களேன்னும் போது ஆடியன்ஸுக்கு கோவம் வருது. இப்போ அந்த கோவத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, படம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தார்த்து இந்த வரைக்கும் யாருமே வந்து சித்தார்த்து போர்ஷன்ஸ் தப்பாக இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? எந்த ரிவ்யூஸும் நீங்கள் எடுத்து பாருங்கள், சொல்ல மாட்டாங்க. அப்போது பிரச்சனை என்னென்னா, ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பிரச்சனை, படம் பார்க்குற ஆடியன்ஸோட பிரச்சனை கிடையாது. இப்போ வேட்டையன் படத்தை எடுங்க. வேட்டையன் படத்துக்கு வந்து ட்ரெய்லர் வரும்போது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துருச்சு. படத்தை எங்கேயுமே வந்து தாசை ஞானவேல் எந்த இடத்துலையுமே படத்தை ஓவர் டூ பண்ணி ப்ரொமோஷன்ஸ் தான் கொடுக்கல. செட்டிலாக மெயின்டைன் பண்ணி இந்த படம் வந்து இதுதான், இது மக்கள் பார்த்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. எந்த இடத்துலையும் ஓவர் டூ பண்ணி அதை பெருசாக பேசணும் அப்படின்லாம் பேசியிருந்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த படம் இதுதான் அப்படின்னு தான் பேசியிருந்துருப்பாங்களே தவிர ஓவராக பேசியிருக்க மாட்டாங்க. பட் அதையும் தாண்டி அந்த படம் வரும்போது நிறைய டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த படத்தில் இருந்துச்சு. 1 பாயிண்ட் அட் த டைம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2-3 கதைகள் உள்ளே போனதுனால ஆடியன்ஸால் எதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தெரியாத ஒரு கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் அந்த படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸில் வந்துச்சு. வேட்டையன் அப்படி பார்த்தா கண்டென்ட் வைஸுமே நல்ல கண்டென்ட் தான், யாருமே தப்புன்னுலாம் சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோ சீக்கிரத்தில் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க. கங்குவா படத்துக்கு இவங்க கொடுத்த ஹைப் என்னங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போது பிரச்சனை எங்கே இருக்குன்னா, ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டையும் அதை வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண விதத்துலையும் தான் இருக்கே தவிர வேறு எதுலேயுமே இல்லை. இப்போது இந்த பெரிய படங்களுக்கெல்லாம் இவங்க ஏன் இது பண்ணுறாங்கன்னா, இந்த பெரிய படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருப்பாங்க, ஒரு பெரிய லாபம் இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. ஆனால் இப்போ சின்ன படங்கள் வரும்போது அவங்களுக்கு பெருசாக கையை கடிக்காது. ஓடுன்னா என்ன, ஓடாட்டின்னா என்ன, அது லாப கணக்கு நஷ்ட கணக்குன்றதாலும் வசூலுங்கிறது ரொம்ப இதுவாக தான் இருக்கும். பட் இந்த படம் அப்படின்னும் போது அடித்தா ஜாக்பாட்டு, ஓகே அடித்தா ஜாக்பாட்டு இல்லை அப்படின்னா மொத்தமாக போச்சு.
ஓகே. அண்ட் இதே யூடியூப் மீடியம் தான் வந்து ஒரு சின்ன படங்களை அதிக அளவில் பேசி அதுக்கான ஹைப் கொடுத்து மக்களை வந்து படம் பார்க்க வைக்கிறது. அப்போல்லாம் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளால ப்ராஃபிட் வருதுன்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுவே நம்ம ஒரு உண்மையான விஷயத்த ஒரு பெரிய படம் நல்லா திருப்திப்படுத்தலை அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏற்றுக்காத ஒரு அறிக்கையில் வெளியிடுறாங்களே சார், அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வேடிக்கையாக இருந்துச்சா இல்லை எப்படி அது? சார் அவ்வளோதான் சார். இது ஒரு சாதாரண மனது தான் சார். ஒரு குழந்தை மனிதன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஆசைப்பட்ட பொம்மை எனக்கு கிடைக்கலன்னா நான் அழுகிறேன். அந்த அழுகை எவ்வளோ நேரம் இருக்கும்? அடுத்து அதே மாதிரி பொம்மை இல்லாமல் ஒரு சின்ன பொம்மை இருக்கும்போது சரி ஏதோ ஒரு பொம்மை கிடைக்குது, அந்த பொம்மையை வாங்கிட்டு போயிடுவோம் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அவ்வளோதான். இந்த அழுகை ஏக்கம் இது எல்லாமே என்னென்னா, இன்றைக்கி இந்த ஒரு பெரிய படம் பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னும் போது அந்த நஷ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு வலியை கொடுக்கலாம். இப்போது அதுவே வந்து ஒரு சின்ன படம் ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கும்போது அந்த வலியை வந்து மறந்து சந்தோஷமாகவும் ஆகலாம். இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயந்தான். இங்கே நிறைய படங்கள் தவறியும் போயிருக்கு சார். கடைசி விவசாயி மாதிரியான ஒரு நல்ல படங்களை எல்லா யூடியூபர்ஸுமே தலையெழுதிக்கு வச்சு தான் கொண்டாடினாங்க. யாருமே அந்த படம் தவறான படம் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி பாருங்க, நான் கடைசி விவசாயி படத்தினால எனக்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம் சொல்லியிருப்பாரு. இங்கே நம்ம எங்கே பிரச்சனை இருக்குங்கிறத தான் பேசணுமே தவிர, நம்ம மேலே என்ன தவறு இருக்கோ அதை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர, இந்த மாதிரி வந்து 19 ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட முடியாது. ஜமான் ஒரு அருமையான படம், சூப்பர் படம். அந்த டைரக்டர் யாருங்க? அவரே தான் பாரியல் அவலகன், அவரே தான் டைரக்டர், அவரே தான் ஆக்டர். அருமையான படம். சேத்தன் சூப்பராக நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் அந்த படத்தை பற்றி நம்ம யாருமே பேசாமலாம் கிடையாது, எல்லாருமே பேசுகிறோம். படம் பெருசாக கலெக்ஷன் எடுக்கலையே, படம் பெருசாக போகலையே. அப்போ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? குரல் கொடுத்துருந்துருக்கலாமே, ஏன் குரல் கொடுக்கல? இது நல்ல படம், ஓட வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு ஒரு குரல் எழுப்பியிருந்தால் அது வந்து ஒரு நியாயமான குரலாக இருந்திருக்குல்ல. போகுமிடம் எதுலையும் இப்போ சோஷியல் மீடியாவில் தானே குரல் எழுப்புனாங்க, அதில் இருக்க பப்ளிக் தானே எடுத்தாங்க. இந்த படத்தை நம்ம கொண்டாட தவறிட்டோம் அப்படின்னு. அப்போது எங்கே பிரச்சனை சார்? இவ்வளோலாம் விட்டு தள்ளுங்க சார். உரியடின்னு ஒரு படம் சார். உரியடி படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பெருசாக வந்து ஓடவே இல்லை. அதை வந்து தமிழ் ரேகர்ஸில் பார்க்குறாங்க. அந்த விஜயகுமார் வந்து வருத்தப்படுறார், நடிகர் கம் டைரக்டர் கம் ப்ரொடியூசர். தமிழ் ரேகர்ஸில் போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நொந்து போய் பேசுகிறாரு. தமிழ் ரேகர்ஸில் 4-5 ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் வந்து இதில் பார்த்ததுக்கு நான் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நியாயமாக பார்த்தா இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜிபேக்கு நாங்கள் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சுடுறேன் சார், இந்த படத்தோடைய டிக்கெட்டுன்னு சொல்லிலாம் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்போது பப்ளிக் நீங்கள் எப்படி எதுவும் சொல்ல முடியும்? நாங்கள் தேட்டரில் கொண்டாட தவறிய படம் அது. அந்த படம் நியாயமாக சேர வேண்டிய காசு போய் சேரணும் அப்படின்னாங்க. ஸோ நல்ல படம் அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை எப்படி இருந்தாலும் அதை எடுத்துக்கும் சார். ஆனால் ஒரு படம் அந்த அங்கீகாரத்தை எடுக்கலை அப்படின்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு தான் சார் அர்த்தம். அண்ட் இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சார், இப்போ நம்ம ஒரு மீடியேட்டர் மாதிரி தான் இருக்கும். படத்தை கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்து அவங்களோட கருத்தை தான் வெளியிடுறாங்க. நம்ம போய் டியூன் பண்ணல, இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நம்ம மக்கள்கிட்ட ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணிக்கலாம்ல. பார்க்குற ஆடியன்ஸ் வந்து படம் பிடிக்கலன்னா படம் மட்டும் பிடிக்குன்னு சொல்லுங்கள், ஆச்சா பூச்சான்னு டேரக்டர் கையில் கிடச்சா அது பண்ணுறோம் இது பண்ண அப்படி ஆக்ரோஷம் பேச வேணாம்னு சொல்லி அந்த அறிக்கையில் ஆடியன்ஸுமே குறிப்பிட்டுக்கலாம்ல சார். நம்மளை மட்டுமே தாக்கி பேசுகிறாங்க. நம்ம ஒரு மீடியேட்டர் தான் இருக்கோம், நம்மளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தான் முக்கிய குற்றவாளி, நீங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். அதை பார்க்குறீங்க? இது ரெண்டாங்கல்ல பார்க்கணும். இப்போ நம்மளை மட்டும் குறை சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக முன்னாடியெல்லாம் வந்து எல்லா மீடியாஸ்லையுமே வந்து குறைகளை வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் இப்போ குறிப்பாக வந்து அவர் புலுசட்டை மாறன் இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் என்னென்னா அந்த படத்தை தனி மனித தாக்குதலும் பண்ணுறாங்க, சில நேரங்களில் ஓப்பனாகவும் பிளாஸ்ட் பண்ணி பேசவும் செய்கிறாங்க. மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அந்த படம் தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது யாரோ ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி பேசும்போது என்னதுன்னா ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு கணக்கில் எடுத்துக்க முடியாது இல்லையா? இப்போ இது என்ன இது அப்படின்னா, அவங்க வந்து இது வரைக்கும் எதிர்பார்த்த எதிர்மறை விமர்சனம் எப்படின்னா, ரொம்ப டீசெண்டாக படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த ஒரு பாட்டு மட்டும் சரியில்லை, இந்த சீனை மட்டும் எடுத்துருந்துருக்கலாம், பாலிஷாக அடிக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்துருங்க. குப்பா பாயா அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. இதுதான் உண்மை. சிலருக்கு வந்து என்னென்னா அந்த தவறை வந்து பள்ளிக்கூட வாத்தியாரெலாம் முன்னாடி பெரம்பலை அடித்து என்னடா கணக்கு போட்டு வச்சுக்கோ மக்கு காதை பிடிச்சி திருவார். இப்போ அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லும்போது பாலிஸ்டா தம்பி இது இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி எதிர்மறையாக எதிர்பார்க்கும்போது அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அது ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் அது மாதிரி கொடுக்காமல் இருக்குது அப்படின்னும் போது அவங்களும் படத்தை படமாக பார்த்துருக்க போகிறாங்க. நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் ஹைட்டாக கொடுக்கும்போது அப்போ அதுக்குண்டான ரியாக்ஷன்ஸ் தானே வரும். இது ஒன்று. இப்போது ஆடியன்ஸ் சைடு வரும். ஆடியன்ஸுக்கிட்ட போய் நீங்கள் வந்து எதிர்மறை விமர்சனம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எதிர்மறை விமர்சனத்தை வந்து பெருசாக பயங்கரமாக இது பண்ணிடலாம் பேசாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என் கை காசை போட்டு படம் பார்க்க வரேன், என் குடும்பத்துக்கு உண்டான செலவு பண்ணுறது நான்,
அந்த செலவையும் தாண்டி நான் வந்து ஒரு படம் பார்க்குறேன். அப்போ உள்ளே இருக்கிற செலவையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லா செலவையும் நான் பார்க்குறேன். செலவு வந்து எனக்கு அந்த ஒரு படம் நல்ல உணர்வு கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். அந்த படம் நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறேன். இது என்னுடைய உரிமை. நான் காசு கொடுத்து படம் பார்த்தா என்னுடைய உரிமை. நீங்கள் காசு போட்டு படம் எடுத்து அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தான் நான் என்னுடைய காசு போட்டு படம் பார்த்து எனக்கு அந்த படம் வலிச்சதுன்னு நான் வலிச்சதுன்னு தான் சொல்லுவேன். இது உங்களால் தடுக்க முடியாது அப்படிங்கிற நான் எவ்வளவு பொதுவாக பாலிஸ்டாக அவங்க சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் இன்னும் அரகண்ட்டாக அவங்க சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் நீங்கள் பார்க்கும்போது அப்போ அந்த அறிக்கை வெளியிடும் போது அவங்க வந்து சரி பிளான் பண்ணி அடிப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க ரேண்டமாக. அது இல்லை சார், அது என்னென்னா ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புன்னு வச்சுக்கலாம் சார். அறிக்கையை நீங்கள் ஃபுல்லாக படிக்கும்போது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு உணர்வுல ஒருத்தவங்க பேசுகிறாங்க இல்லையா, அவங்க மெயினாக சொல்கிறது ஒரு வயதான பெரியவர் வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பெருசாக மென்ஷன் பண்ணுறாங்க. அது அவருடைய உணர்வு சார். ஒரு படம் பார்க்குறாரு, நிறைய எதிர்பார்த்து வந்திருக்காரு, அது இல்லை. நான் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன் என் பையன் அப்படின்லாம் ஊரில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டேன். ஊரில் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் தான் இப்போ படித்து மார்க் வாங்கி பெரிய ஆளாக போகிறேன்டா அப்படின்னு நம்பிக்கையோட கனவோட ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்க்கும்போது ரிசல்ட்டில் பார்க்கும்போது நான் ஃபெயிலு அப்படின்னு வரும்போது ஆத்திரம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதை சோஷியல் மீடியா எடுத்து வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது அப்படின்னா, அவர் பேசுனது 10 மைக்கு 15 மைக்கு 20 மைக்கு இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறாங்கன்னா 20 மைக்கில் போட தான் செய்வாங்க, அதை பார்க்க தான் செய்வாங்க. அதை பார்த்து 4 பேர் வந்துட்டு மக்கள் எல்லாருமே அதை ஷேர் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இன்றைக்கி காலத்துக்கு ஏற்றாப்புல எல்லாமே கோலம் மாறும்போது நம்ம தான் அதுக்கு ஏற்றாப்புல மாறிக்கிறணும். இங்கே எதுவுமே தவறு இல்லையே. இப்போ காலத்துக்கு ஏற்றாப்புல மாறுது, டெக்னாலஜி மாறும்போது அதுக்கு ஏற்ற நம்ம அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம் தானே. அப்போ எதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். நீங்கள் சொல்கிறது வந்து அதான் இவ்வளோ மேட்ரு அவங்க யோசிச்சு பண்ணி தான், அதாவது நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து ஆதரிக்கிறோம், அது நல்லா இல்லைன்னு சொல்லும் போது அதையும் நம்ம பேஷ் பண்ணி பேசுகிறோம். அது நல்லதாக மட்டும் எடுத்துக்காமல் அவங்க வந்து கொஞ்சம் கார்னர் பண்ணி அவங்க சில விஷயங்கள் போடுறது தான் தப்பாக போய் முடியுதோன்னு தோணுது. சார், யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது சார். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். அங்கங்கே சில குறைகள் இருக்கத்தான் சார் செய்யும். அங்கங்கே இருக்கிற குறைகளுக்காக ஒட்டுமொத்த அந்த மீடியமுமே தப்பு அப்படிங்கிறது சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது சார். எங்கே தப்பு இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரையறுக்கப்படும் போது அதுக்கேற்றாப்புல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணத்தான் சார் செய்வாங்க. அப்போது அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரெகுலேஷன்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணாமல் இருக்க போகிறாங்க? இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து கேமராவில் எடுத்தால் மட்டும்தான் யூடியூப் கண்டென்ட்டு அக்செப்டபிள், செல்ஃபோன் கண்டென்ட்டு அக்செப்டபிளே கிடையாது. ஆஃப்டர் கொரோனாவுக்கு வந்து செல்ஃபோன் கண்டென்ட் அக்செப்டபிள்னாங்க. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி எல்லோரும் கேமரா வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மொபைல் வந்துருச்சாங்க, டெக்னாலஜி மாறிடுச்சு. அவங்களும் கோவிட் டயத்தில் ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும், அப்படி மாறுறாங்க. அப்போது காலத்துக்கு ஏற்றாப்புல எல்லாமே மாறுது அப்படின்னும் போது இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் சார் ஆகணும். இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது சார். அது புரிஞ்சுக்கலன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். புரியுது சார். இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா நவம்பர் 22 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.